இயேசுவே உம்மை ஆராதிக்கின்றோம், எம் வாழ்வை உமக்கு அளிக்கின்றோம், உம்மை அன்பு செய்கின்றோம். இயேசு ஆண்டவர் மரணத்தின் மீது வெற்றி கொண்டார் என்றும் தமது இரத்தத்தினால் நம் அனைவரையும் மீட்டார் என்றும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அப்பத்தை பிட்டபோது சீடர்கள் இயேசுவை கண்டுணர்ந்தார்கள் என்றும் இன்றைய வாசகங்கள் நமக்கு தெளிவுபடுத்துகிறது. இறைவா, நாங்கள் உம்மை அறிந்து கொண்டு நீர் விரும்புவதை செய்கின்ற நபர்களாகவும் உமது அருளால் உம்முடைய பணியை நாங்கள் நிறைவாக செய்யக்கூடிய நல்ல உள்ளத்தை எங்களுக்கு தந்திட வேண்டும் என்று உம்மிடத்திலே ஜெபிக்கிறோம். முதல் வாசகத்திலே நாம் பார்க்கிறோம், மரணம் இயேசுவை தம் பிடியில் வைத்திருக்க முடியவில்லை என்று கூறுகிறது. இயேசு இறந்தவர்களை உயிர்ப்பித்தது மட்டுமல்லாமல் தன் இறப்பிற்கு பின்பு தான் உயிர்த்தெழுந்து உண்மையாகவே மரணத்தை வென்றார் என்று வெளிப்படுத்துகிறது முதல் வாசகம். இயேசுவில் நம்பிக்கை வைக்கிற நபர்களுக்கு இறைவன் நிலையான வாழ்வை கொடுப்பார் என்பதை தெளிவுபடுத்துகிறது. இரண்டாம் வாசகத்திலே நாம் பார்க்கிறோம், நம்மை விடுவிக்க மாசு மறுவற்ற பாவம் செய்யாத இயேசு மரித்தார் என்றும் அவருடைய இரத்தத்தினால் நாம் அனைவரும் மீட்கப்பட்டிருக்கிறோம் என்பதை வெளிப்படுத்துகிறது. நற்செய்தி வாசகத்திலே நாம் பார்க்கிறோம், இயேசு ஆண்டவர் அப்பத்தை பிட்ட பொழுது அவர்கள் அடையாளம் கண்டு கொண்டார்கள் என்பதை பற்றி தெள்ளம் தெளிவாக விளக்கி கூறுகிறது. ஒவ்வொரு முறையும் நாம் திருப்பலி நிறைவேற்றும் பொழுது இயேசு ஆண்டவர் உண்மையாகவே தனது அருள் பிரசன்னத்தை வெளிப்படுத்துகின்றார். திவ்ய நற்கருணையில் வீற்றிருக்கும் ஆண்டவரை நோக்கி ஜெபிப்போம். இறைவன் நமக்கு தேவையான எல்லா ஆசீர்வாதங்களையும் கொடுப்பார். எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. இயேசுவுக்கு புகழ். மரியே வாழ்க. ஆமென்.